எல்லோருக்கும் ஒரே மாதிரியான இன்பம் தரும் பொருள் உலகத்தில் இல்லவே இல்லை. ஆன்மீகத்தின் உதவியால் தீயவர்கள் கூட மகானாக முடியும். வாழ்வில் உள்ள தடைகளை போக்கினால் போதும், நிறைவாசல்கள் தானாகவே திறந்துவிடும். நம்மை நாமே பெரிதாக எண்ணிக்கொண்டு அகந்தை கொள்வது கூடாது. சாதாரணமான மனிதர்களாக நம்மை கருதும் போதுதான் நம்மிடம் கருணையும் பணிவும் நல்ல சிந்தனையும் வெளிப்படத் தொடங்கும். இறைவன்தான் நமக்கு உதவி செய்ய முடியுமே தவிர இறைவனுக்கு நம்மால் உதவ முடியாது. எனவே இறைவனுக்கு உதவுகிறேன், இறைப்பணி செய்கிறேன் என்ற சொல்லை உள்ளத்திலிருந்து நீக்கிவிடுங்கள். நாய்க்குட்டிக்கு சோறு வழங்கும் போது அந்த நாயையும் கடவுளாக பாவித்து வழிபடுங்கள். ஏனெனில் அந்த நாயினுள்ளும் கடவுள் இருக்கிறார். ஒரு லட்சியத்தை ஏற்றுக்கொண்ட பின் அதைவிட புதுமையான ஒன்றை கண்டதும் பழையதை புறக்கணிப்பது அல்லது விட்டுவிடுவது உங்கள் ஆற்றலை சிதறடித்துவிடும். இங்கொன்றும் அங்கொன்றுமாக நுனிப்புல் மேய்பவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. கணநேரம் இன்பமாக ஏதோ கிடைக்கலாம், அத்துடன் எல்லாம் முடிந்துவிடும். ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொண்டு அதை பற்றியே கனவு காணுங்கள். அதை சுற்றியே உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வையுங்கள். நல்லவர்கள் மற்றவர்களுடைய நன்மைக்காக மட்டுமே வாழ்கிறார்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்வதன் மூலமே நற்பலன்களை அடைய முடியும். நல்ல எண்ணங்களை உருவாக்கிக் கொள்ளும் முயற்சியில் மனதை எப்போதும் ஈடுபடுத்துங்கள்.